கணவன் மனைவி எப்படி பழகணும் அப்படின்னா, சண்டை போடக்கூடாது, பிரிவு வந்துடக்கூடாது, அப்படிங்கிற மாரியே அந்த நோக்கத்தோடயே பழகணும். ஒரு உறவ பாதுகாக்கணும், அமைதிய பாதுகாக்கணும். என்ன வேணாலும் பேசிடலாம். உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது. அறிவு வசப்பட்டு இத பேசினா சண்டை வரும், இத பேசினா விரிசல் ஏற்படும், மகிழ்ச்சி குறைஞ்சிரும், மகிழ்ச்சியா இருக்க முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது. இப்படி பேசினாக்கா நம்ம அறிவுரை சொல்றது, குறை சொல்றது இப்படியெல்லாம் பேசினாக்கா கண்டிப்பா அவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க. அல்லது மனைவி கணவன்கிட்ட பேச மாட்டாங்க. அல்லது கணவன் நம்மகிட்ட பேச மாட்டாங்க. அதனால் அறிவுரை சொல்லாமல் எப்படி ஜாலியாக பழகிறது, ஜாலியாக பழக கற்றுக்கோங்க. ஜாலியாக பழகிறதுங்கிறது எப்படி தெரியுமா? உங்கள் நண்பராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும் ஜாலியாக எப்படி பழகிறது? குறை சொல்லாமல் பழகணும், அறிவுரை சொல்லாமல் பழகணும், அல்லது ஷேர் பண்ணிக்கணும். ஒரு சமமாக அந்த மாதிரி பழக கற்றுக்கணும். அப்போ தான் அந்த உறவு சந்தோஷமான ஒன்றாகும். உறவு விரும்பப்படும். அந்த உறவு பெருமைக்குரியதாக மாறும். நீங்கள் அறிவுரை சொன்னீங்கன்னா உங்களை விட்டு அவங்க விலகி விலகி போயிட்டே இருப்பாங்க. உங்களுடைய உறவே வேண்டாம், பேசாமல் இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு குறை சொல்கிறீங்க, அறிவுரை சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கணும், உங்களை விட்டு விலகணும் அப்படின்ட்டு அதுதான் அர்த்தம். உங்களை விட்டு விடுபடணும். அப்போ நீங்களே தனிமைப்படுத்தப்படும். நீங்கள் அறிவுரை சொல்கிறவராக நீங்கள் இருந்தால் நீங்கள் பிறரால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், உங்கள் உறவுகளால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் என்பதை மட்டும் நினைத்துக்கொள். அறிவுரை சொல்கிறது, குறை சொல்கிறது, இந்த மாதிரிலாம் சொன்னாக்கா நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள். அறிவுரை எங்கே சொல்லணும்னா தொழிலில் சொல்லணும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். ஒரு ஆசிரியர் மாணவர்கிட்ட சொல்லணும். அறிவுரை எங்கே அங்கே கேட்கணும். இது நீங்கள் தொழில் செய்கிற இடத்த விட்டு வெளியில் வீட்டுக்கு வந்துட்டீங்க. அப்போ உங்கள் நண்பர்கள் இதெல்லாம் ஒரு எந்த தொழில் நோக்கமும் இல்லாமல், பணம் நோக்கம் இல்லாமல் பழகுகிற ஒரு இடம், ஒரு களம். அங்கே அன்பு தான் உங்களுக்கு முக்கியம், ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுக்கு எது எதிரானது? இந்த அறிவுரை சொல்கிறது, குறை சொல்கிறது, இதெல்லாம் குறை சொல்லிகிட்டே இருக்கிறது, அறிவுரை சொல்லிகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் தவிர்த்து விட்டு எப்படி பழகுவது? சண்டை போடக்கூடாது, பிரிவு விடக்கூடாது, சுமூகமாக பழக வேண்டும் அப்படிங்கிற அந்த அறிவு வசப்பட்டு பேச வேண்டும். சும்மா சண்டை போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் யாரும் அடுத்த சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா உங்கள் மனைவிகிட்ட சண்டை போடுறீங்க, அவங்க நம்ம பக்கத்தில் தானே இருக்காங்க, நம்ம பிள்ளைகள் நம்ம கூட தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட அறிவுரை சொல்கிறது, சண்டை போடலாம். ஆனால் அடுத்த வேளை அவங்க உங்களை விரும்ப மாட்டாங்க, உங்களை பார்க்குறதே விரும்ப மாட்டாங்க. ஐயோ வந்துட்டாருப்பா, ஐயோ அவங்க அப்படின்னு சொல்லி உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களும் புறக்கணிக்கப்படுவீங்க. உங்களை விரும்புகிற மாதிரியான ஒரு வாழ்க்கை அணுகுமுறை உங்கள் பேச்சில் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு பிடித்தவரிடம் பழகும்போது உங்களை அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும், உங்கள் வருகையை எதிர்பார்க்க வேண்டும், உங்களை விரும்ப வேண்டும், உங்களிடம் பேச வேண்டும், உங்களை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை எப்பொழுது வரும்னா குறை சொல்லாதீங்க, அறிவுரை சொல்லாதீங்க. அறிவுரையும் குறையும் அது வேலை செய்கிற இடத்துல வச்சுங்க. வேலை செய்கிற இடத்துல நம்ம அறிவுரை சொல்லி தான் ஆகணும், குறை சொல்லி தான் ஆகணும். குறை இருந்தால் குறை சொல்ல வேண்டும், நிறை இருந்தால் நிறை சொல்ல வேண்டும். வேலை செய்கிற இடத்துல வச்சுக்கோங்க. அங்கே வேலை செய்கிற இடத்தோட அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் அது மென்மையான அணுகுமுறை இருக்கும். உறவுகளிடம் ஒரு மென்மையான அணுகுமுறை இருக்கணும். அப்போ தான் அந்த உறவு வாழ்க்கை ஜாலியாக இருக்கும்.